எங்களுடைய ஆட்சிக்கு களங்கம் விளைவிக்க மோடி செய்த சதி அது. ஆனால் இப்பொழுது கூட்டணி கட்சிக்கும் மோடி துரோகம் செய்கிறார், என்ஆர் காங்கிரசுக்கும் துரோகம் செய்கிறார், மாநிலத்தை புறக்கணிக்கிறார். நான் முதலமைச்சராக இருந்த சமயத்தில் 5 வருடம் நித்தி ஆயோக் கூட்டம் நடந்த சமயத்தில் எனக்கு பாரதிய ஜனதாவோடு பல கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கிரண்பேடி அம்மையார் அவர்கள் எங்களுக்கு மோடி, அமித்ஷா, பூரி தொல்லை கொடுத்த நேரத்திலும் நித்தி ஆயோக் கூட்டத்தில் மாநில கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினேன். அது முடிந்ததா இல்லையா என்பது புதுச்சேரி மாநில மக்களுக்கு தெரிய வேண்டும் என்றே திட்டமிட்டு எங்களுடைய ஆட்சிக்கு களங்கம் விளைவிக்க மோடி செய்த சதி அது. ஆனால் இப்பொழுது கூட்டணி கட்சிக்கும் மோடி துரோகம் செய்கிறார், என்ஆர் காங்கிரசுக்கும் துரோகம் செய்கிறார், மாநிலத்தை புறக்கணிக்கிறார். இதனால் இந்த கூட்டணி நீடிக்காது என்பது தெளிவாக தெரிகிறது. நீங்க கேள்வி கேட்கறதுக்கு நேரம் இருக்குது, கவலைப்படாதீங்க. அதாவது சார், இது காரைக்கால் மெம்பர் செக்ரட்டரி அவர் கொடுத்த கடிதம் சார். இது அந்த சொன்ன பாருங்க, அந்த 39 பிளாட் கொடுத்த கடிதம். என்னங்க ஆமா, அந்த அந்த நகர வடிவாய்ப்பு குழு பிளானிங் அத்தாரிட்டி போலியா பயிற்சின்னு சொன்னதுக்கு ஆதாரம் இது. இதை புரிஞ்சுக்க பே பண்ணாங்க படிக்கிறாங்க. அதாவது சம் ஆஃப் த ரெஜிஸ்டர்டு டாக்குமெண்ட் இன் நம்பர் 31 ஆஃப் காப்பி ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் என்க்ளோஸ் பை யூ. அவர் வந்து என்ன பண்ணிக்கிறாரு, அந்த அந்த ஆர்டிஐல போட்டவர் அந்த 31 பத்திரத்தினுடைய நகலை அது கூட அனுப்பிச்சு அனுப்பிக்கிறார், 15 நகலை. With the RTA application are found to be registered with fake regularization order. Fake regularization order, not proper as per the provision of the 18 of the scheme of regularization.